அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2991 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ராம்குமார் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் திராவிட செல்வன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பாலாஜி அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் முரளி அவர்களுக்கும், மற்றும் இன்று நமக்கு பிரேயர் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த சங்கத்தின் சார்பாக வந்திருக்கும் முன்னாள் செயலாளர் பாலாஜி சின்னமணி அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்விலே நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், துணைவியார் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் வர்மம் பற்றிய நிகழ்வுகளை சிறப்பிக்க இருக்கும் முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் யோகா ஓபனிங் பிரேயர் வாசிக்க பாலாஜி சின்னமணி சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் அட்மிட் பண்ணி மியூட்ல இருக்கு. O God, creator of all things, father of mankind, we thank thee for inspiration of our founder with principles of Rotary based on high ideals of morality. We implore thee to help us Rotarian meeting here to include deeply the true Rotary spirit and the labor incessantly for the establishment of peace, goodwill among all, for the elimination of all bars and colors, creed and claims, for the removal of economic and social barrier, and for the proper understanding of the sanctity of human personality and the dignity of labor, so that all individuals and families and the nation may live in amenity and fellowship and unite around the holy feet and heal thee as the reality of art of our one true, eternal and loving Father. Thank you. Next one is yoga opening prayer. Om Saganau Vavatu Saganau Gunatu Shagaviriyam Karavabhai Tejasvina Vidhi Tamastu Ma Virvit Sagavabhai. Om Shantihi Shantihi Shantihi. That's also. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் ஓப்பனிங் பிரேயர் வாசித்து சிறப்பித்துக் கொடுத்த பாலாஜி சின்னமணி சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம் வாசிக்க அடிப்படை வணக்கம் தனலட்சுமி அம்மையார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல மூச்செழுத்து சின்மயம் நல்ல மூச்செடுத்து வீசணும். ஆதி மாலை வைகரை அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் வணக்கம், வணக்கம் வெற்றி தன்னை சுமந்ததில் வெற்றி.
நன்றி நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால் நுனி கால் நுனி கால் பாதங்களை சீரக வைத்து left side இரண்டாவது நிலை இடையாட்டம் மூன்றாவது நிலை பாதரசம் நான்காவது நிலை ஐந்தாவது நிலை மலையாளம் ஆறாவது நிலை சாஞ்சாங்கு ஏழாவது நிலை புஜங்காசனம் எட்டாவது நிலை மலையாளம் ஒன்பதாவது நிலை பத்தாவது பாதரசம் பதினொன்றாவது நிலை திரையாசனம் பன்னிரெண்டாவது நிலை நலமூச்சு தாடாசனம் One, two, three, four, five, 6, 7, 8, 9, 10. தாடாசனம் நல்லா போகும். அடுத்தது அர்த்த கோணாசனம் கால்களை சேர்த்து வச்சுக்கிறோம். மெதுவா ரைட் ஹேண்ட் கால் ஓரளவுக்கு வச்சு லெஃப்ட் சைடு ஹாஃப் ஒன் சார் ஏன் ஸ்கிரீனை டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? 4 5 6 7 8 9 10. Left hand part over the right side open. 1, 2, 3, 4. அம்மா நீங்க அன்மைட் பண்ணீங்கம்மா. தனலட்சுமி அம்மா மியூட் ஆயிடுச்சு, அன்மைட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம் வரணும்.
வெயிட் பண்ணி. அன்மியூட் ஆயிடுச்சு. நம்ம அர்த்த கோணாசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய அல்லை நரம்புகள் எல்லாம் நல்லா பலமாகும், தேவையற்ற கொழுப்புகள் குறையும். அடுத்ததாக உட்கட்டாசனம், கால் 11 ஷேப்ல வச்சிருக்கிறோம், பாதம் நேரா இருக்கணும், மூச்சுக்கிட்டே ஷோல்டருக்கு நேரா கை, மூச்சு விட்டுட்டே ஹாஃப் சிட்டிங், மெதுவா முழங்கால் மட்டும் மடக்கிறோம், முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கிறோம். 10 seconds. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நம்ம உட்கட்டாசனம் செஞ்சா நம்மளுடைய கால் மூட்டுகள் நல்லா பலமாகும். அடுத்ததாக அமர்நிலை உட்கட்டாசனம், மெதுவா கை நேரம் நீட்டிக்கிறோம், அப்படியே மெதுவா கால் மடக்கி உட்கார்ந்துக்கிறோம், அப்படியே கால்கள் நீட்டிக்கிறோம், இடுப்பு பக்கத்துல கை வச்சு முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறோம், நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம். அடுத்தது பத்மாசனம், மெதுவா வலது கால் இடது கால் எடுத்து இடது கால் பாதம் லெஃப்ட் லெக் பாதம் ரைட் லெக் டைஸ் மேல இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு குதிக்கால் வயிற்றுல டச் பண்ற அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கடுத்ததான் ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல, ஒருவேளை 2 கால் போட முடியல அப்படின்னா ஒரு கால் மட்டும் போட்டுக்கலாம். 2 கையிலையும் சின்ன முத்திரை வச்சிருக்கோம், நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கோம். அமைதியா ஒரு 10 செகண்ட்ஸ் நம்மளுடைய மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். பத்மாசனம், நம்மளுடைய இடுப்பெலும்பு நல்லா பலமாகும், அதிக நேரம் விழிப்புணர்வோட உட்கார்ந்துருக்க முடியும், ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். மிக சிறப்பான ஆசனம் பத்மாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததா யோக முத்ரா, நம்ம கைகள் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி கை கட்டிக்கிறோம், முழங்கை பிடிச்ச அளவுக்கு, அது பிடிக்க முடிஞ்ச பிடிச்சிக்கலாம். நல்லா மூச்சிருக்கிறோம், மெதுவா அப்படியே மூச்சு தலைக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தலை கீழே கொண்டு போறோம். அதே நிலையில 10 செகண்ட்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா அப்படியே நேரம் நன்றாக ஒரு மூச்சு விட்டுருவோம். மெதுவா ரைட் சைடு திரும்பி ரைட் சைடு முழங்கால நெத்தி கொண்டு போய் டச் பண்ணி ட்ரை பண்றோம். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறோம். அதே நிலையில 10 செகண்ட்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நேரம் வரும், ஒரு மூச்சு விட்டுக்கிறோம். லெஃப்ட் சைடு திரும்புகிறோம், லெஃப்ட் சைடு நல்லா மூச்சு விட்டுட்டு மெதுவா முடிஞ்ச அளவுக்கு தலையை கொடுத்து முழங்கால் டச் பண்ண ட்ரை பண்ணுறோம். எவ்வளவு முடியுமோ அதே பொசிஷன்ல 10 செகண்ட்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நம்ம யோக முத்ரா செய்யறது மூலமா நம்மளுடைய வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நல்லா செயல்படும், ஜீரண உறுப்புகள் நல்ல பலமாகும். மெதுவா கால்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம், மெதுவா கால் நேரம் நீட்டிட்டு லெஃப்ட் நேரம் நீட்டிட்டு கால் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறோம்.
இந்த இடத்துல கால் வலிச்சுது அப்படின்னா நம்ம கால் பாதத்தை ரொட்டேட் பண்ணா தெரியாது. ரைட் சைடு ஒரு 5 டைம்ஸ், லெஃப்ட் சைடு ஒரு 5 டைம்ஸ். இப்போ கால் மாற்றி போட்டுக்கிறோம் பத்மாசனம். ரைட் லெக் ஃபர்ஸ்ட் போடணும். மெதுவாக கால் பாதம் எடுத்து மேலே வச்சுட்டு இப்போ லெஃப்ட் லெக் பாதத்தை மேலே வச்சுக்கோம். நேராக நிமிர்ந்து உட்காந்துருக்கோம். நம்மளால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு 2 கையிலே சின்ன முத்திரை வைக்கிறோம். நன்றாக நேராக நிமிர்ந்து உட்காந்து மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். ஒரு 10 செகண்ட்ஸ் இதே நிலையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவாக அதுக்கு அடுத்ததாக அர்த்த பந்த பத்மாசனம். கைகள் மேலே இருக்கிறோம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் முழங்கால் பிடிச்சிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் முழங்கால், ரைட் ஹேண்ட் முடிஞ்ச அளவு பின்னாடி கொண்டு வரும். ரைட் சைடு நல்லா திரும்பி பார்ப்போம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு. அர்த்த பந்த பத்மாசனம். முதுகு தண்டு நல்ல பலமாகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரைட் ஹேண்ட் மேலே தூக்குறோம், லெஃப்ட் ஹேண்ட் மேலே தூக்குறோம். அப்படியே ஆப்போசிட் சைட் செய்யணும். ரைட் ஹேண்ட் கொண்டு லெஃப்ட் லெக் முழங்கால் பிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி கொண்டுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக லெஃப்ட் ஹேண்ட் மேலே தூக்குறோம், ரைட் ஹேண்ட் கைகள் கீழே எடுத்து நன்றாக 1 2 நிமிஷம் நல்லா இருக்கு. கால்கள் எடுத்துக்கிறோம். மெதுவாக லெஃப்ட் லெக் நேராக நிறுத்திக்கிறோம், ரைட் லெக் நேராக நிற்கிறோம். கால் பாதம் ரைட் சைடு ஒரு 5 டைம், லெஃப்ட் சைடு ஒரு 5 டைம் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது அப்படியே நம்ம வஜ்ராசனத்துக்கு வந்துடலாம். ரைட் லெக் மீதும் மடக்கிறோம், லெஃப்ட் லெக் மீதும் மடக்கிறோம். நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துருக்கோம். மூச்சு பயிற்சி. லெஃப்ட் ஹேண்டில் சின்ன முத்திரை வைக்கிறோம், ரைட் ஹேண்டில் பிரணவ முத்திரை வச்சுட்டு நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துருக்கோம். ஒருவேளை முழங்கால் முட்டி போட முடியல அப்படின்னா கூட நல்லா கமனங்கால் போட்டு நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்து முதுகு தண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரைட் நாசில் யூஸ் பண்ணிக்கிறோம், லெஃப்ட் நாசில மூச்சு மட்டும் வெளிவிடணும். கபாலபதி. நம்மளுடைய மூச்சு பாதை நல்லா கிளீன் ஆகணும். உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியில வரணும். நல்லா ஃபோர்ஸ் நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸா பண்ணணும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ லெஃப்ட் நாசில் யூஸ் பண்ணிட்டு ரைட் நாசில்ல மூச்சு மட்டும் வெளியிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கையிலையும் சின்ன முத்திரை வச்சு மூச்சு காட்டுற கவனம்.
நன்றாக ஒரு ஆழ்ந்த மூச்சு. இப்போ ஒவ்வொரு நாக்கும் வெளியே நல்லா கொஞ்சம் மூச்சு வெளிவிட்டோம். 2 நாக்கிலும் சேர்த்து நல்லா ஃபோர்ஸா மூச்சு இழுத்து ஃபோர்ஸா மூச்சு விடுறோம். பெருமூலர் பகுதியில் 2 கையும் ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். பெருவிரல் உள்ள வச்சு மேல 4 விரல் ஷோல்டர் பக்கத்துல வச்சுக்கிறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபோர்ஸா மூச்சு இழுத்து அதை விட ஃபோர்ஸா மூச்சு வெளியிடணும். நம்மளுடைய மூச்சு பாதை நல்லா கிளீன் ஆகும். நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Very good. Super. Relax. மெதுவா சின்மய முத்திரை வச்சுக்கணும். பெருவிரலும் ஆள்காட்டு விரலும் சேர்த்து வச்சு 3 விரலும் மடக்கி வச்சு நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து உங்களுடைய மூச்சு காற்றையே கவனிக்கும். ஒரு 3 முறை நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு மெதுவா வெளியே மூச்சு விடுங்க. அடுத்ததாக நாடி சுற்றி பிராணாயாமம். லெஃப்ட் ஹேண்ட்ல சின் முத்திரை வைக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை வைக்கிறோம். நல்லா முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கொண்டுக்கிறோம். ஒரு சுற்று நான் சொல்றதை கவனிச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்களே மெதுவாக செய்யலாம். லெஃப்ட் நாசில் ஆரம்பிச்சு லெஃப்ட் நாசிலேயே முடிக்கணும். எவ்வளவு ஸ்லோவா மூச்சு இழுத்து எவ்வளவு ஸ்லோவா மூச்சு வெளிவிட முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா செய்யலாம். அப்பதான் நம்மளுடைய உடல் முழுவதும் உடம்புக்கு தேவையான முழுமையான காற்று கிடைக்கும். லெஃப்ட் நாசில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ரைட் நாசில் வழியா மெதுவா மூச்சு இழுக்கிறோம் உள்ள. லெஃப்ட் நாசில் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நாசில் வழியா மெதுவா விடும். ரைட் நாசில் வழியா நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறோம். ரைட் நாசில் வழியா விடுறோம். இதுதான் ஒரு சுற்று. இதே மாதிரி இன்னொரு 4 சுற்று நம்ம செய்யலாம். ரெடி? மெதுவா லெஃப்ட் நாசில் மூச்சு இழுக்கிறோம். லெஃப்ட் நாசில் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நாசில் வழியா மூச்சு வெளிவிடுறோம். மறுபடியும் ரைட் நாசில் வழியா மூச்சு இழுக்கிறோம். லெஃப்ட் நாசில் வழியா விடுறோம். மறுபடியும் லெஃப்ட் நாசில் வழியா மெதுவா மூச்சு இழுக்கிறோம். ரைட் நாசில் வழியா மெதுவா மூச்சு விடுறோம். ரைட் நாசில் வழியா மெதுவா மூச்சு இழுக்கிறோம். லெஃப்ட் நாசில் வழியா மெதுவா மூச்சு விடுறோம். மறுபடியும் லெஃப்ட் நாசில் வழியா மூச்சு இழுக்கிறோம்.
ரைட் நோஸ் வழியா மெதுவா மூச்சு விடுங்க. மறுபடியும் ரைட் நோஸ் வழியா மூச்சு இழுக்கிறோம். லெஃப்ட் நோஸ் வழியா மெதுவா மூச்சு விடுங்க. கை எடுத்துட்டு 2 கையிலையும் சின்ன கை வச்சு நல்லா நேரா நிமிர்ந்து உட்காந்து ஒரு 3 முறை நன்றாக ஆழ்ந்து மூச்சு இழுக்கணும். ஒரு நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறது மூலமா நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். 2 நாசிலும் ஓப்பன் ஆகும். கால் ஃப்ரீயா வச்சுக்கிறோம். நார்மலா அடுத்ததா நம்ம ஐயாவுடைய ஆடியோ கேட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். சாந்தியா நன்றி நன்றிம்மா. அற்புதமாக நமக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் சிறப்பாக அளித்து மூச்சு பயிற்சி உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவங்க சொன்னது போல் இப்ப ஆடியோ கேட்க போறோம். நம்ம இங்க சாந்தியாசன நிலையிலிருந்து இதை கவனித்து சாந்தியாசன நிலையில் இருக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று தலைவலி ஏன் வருது, அது வந்தா எப்படி மருந்து இல்லாம சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா தலைவலிக்கு ஒரு வைத்தியமே உலகத்துல கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஏன் தலைவலி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் சரி பண்ண முடியும். அதாவது காலுல புண்ணுங்க, விரல்ல புண்ணு சீல் பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு தலைவலி வரும். அப்ப அதை சரி பண்ணாதான் சரியாகும். ஒருத்தருக்கு வீட்டுல பொண்டாட்டியோட சண்டை, டென்ஷனு, அது உள்ள இருக்கு, அதனால தலைவலி வந்திருக்கு. அப்ப அதை சரி பண்ணாதான் சரியாகும். ஒருத்தர் 4 நாளா ஒழுங்கா சாப்பிடல, சாப்பிட்டா சரியா போயிடும். ஒருத்தர் ஓவரா சாப்பிட்டு இருக்காரு, ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா சரியா போயிடும். ஒருத்தர் சூடா தண்ணி குடிச்சா சரியா போயிடும். ஒருத்தருக்கு குளிர்ச்சியா தண்ணி குடிச்சா சரியா போயிடும். பாருங்க, தலைவலிக்கெல்லாம் வைத்தியம் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? ஓஷோட்ட போய் ஒருத்தன் கேட்டாங்களாமா, தலைவலிக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு. அவர் திரும்ப கேட்டாராமா, உங்களுக்கு என்ன தலைவலி வந்திருக்குன்னு. தலைவலிக்குது, இதுல என்ன டைப் இருக்கு அப்படின்னு கேட்டாராமா. நிறைய டைப் இருக்கு, எந்த டைப் சொல்லுங்க அப்படின்னாராமா. அப்ப ஓஷோ கேட்டாராமா, இவர் கேட்டாராமா எத்தனை விதமான தலைவலி இருக்குன்னு கேட்டாராமா. அதுக்கு ஓஷோ சொன்னாராமா, 1,00,000 விதமான தலைவலி இருக்கு, அதுல எதுன்னு கேட்டாராமா. அதாவது வேற மாதிரி சொல்றேன். உங்க வீட்டுல இந்த எலக்ட்ரிக்கல் பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபியூஸ் கேரியர் இருக்கு இல்லையா, அந்த ஃபியூஸ் போயிடுச்சு. ஏன் போச்சு நீங்க சொல்லுங்க. ஒரு வீட்டுல அயர்ன் பாக்ஸ்ல ஷார்ட் ஆயிருக்கும், அதனால ஃபியூஸ் போயிருக்கும். இன்னொரு வீட்டுல ஃபேன்ல காயில் போயிருக்கும், அதனால ஃபியூஸ் போயிருக்கும். இன்னொரு வீட்டுல தண்ணி வந்து ஒரு பிளக் பாயிண்டோட வந்து ஷார்ட் ஆயிருக்கும், அதனால ஃபியூஸ் போயிருக்கும். இல்ல எங்காவது குழந்தை கொண்டு போய் கையை விரல வச்சிருக்கோம் கரண்ட்ல, அது ஷாக் அடிச்சு ஷார்ட் ஆயிருக்கும். பாருங்க, ஃபியூஸ் போறதுக்குன்னு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல. அப்போ ஃபியூஸ் போயிருச்சுன்னு சரி பண்ணி வச்சீங்கன்னா மறுபடியும் போகும். ஏன்னா நீங்க சரி பண்ணல இல்லையா. உண்மையே எங்க ஷார்ட் ஆச்சுன்னு பார்த்து சரி பண்ணா தானே ஃபியூஸ் சரி பண்ண முடியும். அந்த மாதிரி தலைவலி என்பது ஃபியூஸ் போன மாதிரி. அப்போ ஒவ்வொரு தலைவலிக்கும் உண்மையிலேயே என்ன காரணம்னு யோசிச்சு அதை சரி பண்ணாதான் சரியாகும். நீங்க டைரக்டா தலைவலிக்கு ஒரு மருந்து கொடுங்க, மாத்திரை கொடுங்க, இப்படி பண்ணுங்கன்னா சரியா போகாதுங்க. அதனால இனிமேல் யாருக்காவது தலைவலி வந்தா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், யோசிக்கணும். கடந்த 48 மணி நேரத்தில், கடந்த 2 நாளில் நம் உடம்புக்கு எப்படி எல்லாம் துரோகம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஒருவேளை நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்போம்,
ஒழுங்கா தூங்கிருக்க மாட்டோம், உடம்பெல்லாம் ஆடிட்டே இருந்திருக்கும் பஸ்ல கார்ல. அப்ப என்ன பண்ணணும்? உடம்ப ஆட்டாம படுத்து தூங்குனீங்கன்னா தலைவலி சரியாயிரும் இல்லையா? நிறைய பேசியிருப்பீங்க, அப்ப கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா சரியா போயிடும். சில பேரு பேசாம மௌனமா ரொம்ப நாள் இருந்திருப்பீங்க, கொஞ்சம் பேசினா சரியா போயிடும். ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு இருந்திருப்பீங்க, வீட்டு சாப்பாடு 2 நேரம் சாப்பிடுங்க, சரியா போயிடும். இல்லையா வீட்டுல உட்காந்து ஓவரா சாப்பிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு நேரம் சாப்பிடாம இருங்க, சரியா போயிடும். இல்ல 4 நாள் தண்ணி குடிக்காம இருந்திருப்பீங்க, இல்ல எங்காவது மினரல் வாட்டர் வாங்கி வாங்கி குடிச்சிருப்பீங்க, வீட்டு தண்ணி குடிங்க, சரியா போயிடும். சிம்பிளா சொல்லட்டுங்களா? தலைவலிக்கு வைத்தியம் எல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற வைத்தியம். எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்ப எனக்கே தலைவலி வந்துச்சுன்னா நான் இந்த முறை தலைவலிக்கு வைத்தியம் பண்ணதும் அடுத்த முறை தலைவலிக்கு வைத்தியம் பண்ணதும் வேறங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல் தலைவலி வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிங்க. கடந்த 48 மணி நேரத்துல நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருந்தோம் அப்படின்னு யோசிச்சு அதை சரி பண்ணுங்க. வீட்டுல பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருந்தீங்கன்னா போன பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்க, தலைவலி சரியா போயிடும். ஏன்னா அவங்க நிம்மதியா இருந்தா நாம நிம்மதியா இருக்கலாம். இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்த தலைவலி ஏன்னே தெரியல, யோசிச்சு பாக்குறீங்கன்னா கடைசி ஒரு ஐடியா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. டேக்கப் எல்லாம் கோ டு பெட். புரியலையா? மறுபடியும் சொல்றேன், டேக்கப் எல்லாம் கோ டு பெட். மெதுவா சொல்லிட்டா, டேக்கப் பில்லோ கோ டு பெட். எதுவுமே முடியல, எதுவுமே தெரியல, தலை வலிக்குது, என்ன தப்பு பண்ணோம்னு தெரியல, எப்படி சரி பண்றதுன்னு தெரியலன்னா தலைகாணி எடுங்க, போய் படுங்க, கண்ணை மூடுங்க, உடம்ப கவனிங்க, ரெஸ்ட் எடுங்க, அந்த தலைவலி சரியா போயிடும். இல்லையா? இங்க பாருங்க, இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க, 2 கையும் அந்த பாருங்க 4 விரல மடக்கி கட்டல் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து உங்க நெத்தி பொட்டு இருக்கு இல்லையா, அங்க கண்ணை மூடிங்க பாருங்க, மெதுவா, ரொம்ப அழுத்தக்கூடாது. கட்டை விரல இந்த நெத்தி பொட்டுக்கிட்ட வச்சுங்க பாருங்க, லேசா 3 முறை வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் சுத்துங்க, உடனே தலைவலி சரியா போயிருங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இவருங்க, இந்த இடத்துல ஒரு காத்து இருக்குது, அதை லேசா ஆட்டி விட்டா அது போய் குணப்படுத்தும். ரொம்ப அழுத்தக்கூடாது. உண்மையிலேயே நெத்தி பொட்டுல லேசா சுத்தி விடுறது ஒரு வருமா புள்ளி. மறுபடியும் சொல்றேன், கட்டை விரல வைக்கணும், லேசா சுத்தணும், மட்டும் படாம லேசா வலது பக்கம் 3 முறை இடது பக்கம் 3 முறை சுத்துங்க, அமைதியா உட்காருங்க, உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படும், உங்க தலைவலி சீக்கிரமா குணமாகும். ஆக்சுவலா இங்க டச் பண்றது தாங்க வைத்தியம். இது அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, தைல கம்பெனில வந்து என்ன பண்ணாங்க, தைலம் எல்லாம் தயார் பண்ணி தைலத்தை தடவுங்கள் சரியா போகும்னாங்க. நீங்க தைலம் தடவுறீங்க இல்லையா, லேசா எரியுது இல்லையா, அந்த இடத்த கவனிக்கிறீங்க இல்லையா, இந்த 2 இடத்த கவனிச்சாவே தலைவலி சரியா போயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவருங்க, இந்த தைலம் எல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதுல நிறைய கெமிக்கல்லாம் இருக்குதுங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, நீங்க வீட்லயே தைலம் தயாரிச்சுக்கலாம். நேரா நாட்டு மருந்து கடைக்கு போங்க, பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு, 3 தான். பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு, 3மே வெள்ளையா சாலிடா இருக்கும். பச்சை கற்பூரம் எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இருக்கும். பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு 3 50 கிராம் வாங்கிட்டு வந்து 3மே வெள்ளையா கெட்டியா இருக்குமா, ஒரு டப்பால போட்டு லேசா ஆட்டுங்க, 3 வெள்ளையான திடப்பொருள்கள் ஒண்ணு சேர்ந்த உடனே 5 நிமிடத்தில் தைலம் தயார், லிக்விடா மாறிடும். இதாங்க தைலம், இதான் ஒரிஜினல் தைலம். அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கடைக்கெல்லாம் போய் தைலம் எல்லாம் வாங்கினது இல்ல. பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு 3ஐயும் ஒன்னா சேர்த்துவாங்க, 5 நிமிடத்தில் தைலம் தயாராயிரும். அதை மூடி வச்சுக்கோங்க. சைடு எஃபெக்ட் இல்லாத, ஆர்கானிக்கான, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத தைலம். இந்த தைலத்தை நீங்கள் ஒருவேளை தேவைப்பட்டா மூட்டு வலி, தலைவலி இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, இந்த தைலம் சரி பண்ணுதோ இல்லையோ, அந்த தைலம் ஒரு எரிச்சலை உண்டு செய்கிறது, நமது கவனம் அங்கே செல்கிறது. ஆக்சுவலா தைலமே இல்லாம நீங்க நினைச்சாவே குணமாயிரும். நம்ம நினைக்கிறதுக்கு முடியலங்கிறதுக்காக ஒரு தைலத்தை தடவி நாம ஒரு எரிச்சலை உண்டு பண்ணி அந்த இடத்த மனசை கொண்டு போறோங்க. எங்க எரியுதோ மனசங்க போகுமா இல்லையா? ஞானிகளுக்கு தைலமே இல்லாமல் அந்த இடத்தை நினைத்தாலே குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உடனே நினைச்சா எப்படி குணமாகுவீங்க? நீ உங்களுக்காக தான் நினைச்சா குணமாகுதுன்னு சொல்றீங்கல்ல, அதனாலதான் எரியதுக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம். எனவே இனிமேல் இயற்கையான நமது பாரம்பரிய தைலமாகிய இந்த மாதிரி 3 பொருளை தயாரிச்சு அந்த தைலத்தை நாம் இனிமேல் பயன்படுத்துவோம். தலைவலி வந்தால் 48 மணி நேரத்தில் நீங்கள் செய்த தவறை ஒழுங்குபடுத்துங்கள், கண்டிப்பாக தலைவலி சரியாகும். இது நிரந்தரமானது. அதை விட்டுவிட்டு தலைவலி வரும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்து மருந்து எடுத்து நீங்க
நீங்க சப்ரஸ் பண்ணி நீங்க செய்த தவறை சரி செய்யவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் தலைவலி வந்து கொண்டே இருக்கும். எனவே தலைவலியை இயற்கையாக குணப்படுத்துங்கள், நாம் நிம்மதியாக வாழ முடியும். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக தலைவலிக்கு உண்டான தீர்வை சிறப்பா சொல்லியிருக்காங்க. தலைவலி லட்சம் காரணங்களால வருங்கிறத ஓஷோ சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறத விளக்கி நமக்கு உண்டான காரணத்தை நாமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இன்னைக்கு பாஸ்கர் ஐயா நமக்கு சிறப்பா சொன்னாங்க. அந்த வகையிலே தலைவலிக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு நமக்கு நாமே தீர்வு ஏற்படுத்திக் கொண்ட அற்புதமான நிகழ்வை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து இந்த வர்ம சிகிச்சையை சிறப்பாக அளித்து வரும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள் சென்ற வாரம் சில நெட்வொர்க் பிரச்சனையினால அவங்களால கலந்துக்க முடியல. அந்த கால்களுக்கு உண்டான வர்ம சிகிச்சை நமக்கு சென்ற வாரம் கூறுவதாக இருந்தார்கள். அதே இந்த வாரம் கால்களுக்கு உண்டான வர்ம சிகிச்சை நமக்கு சிறப்பாக கூட இருக்கிறாங்க. அனைவரும் இத நிகழ்வுல தெரிஞ்சுக்கிட்டு அவரவர்கள் தங்களுடைய கால்களுக்கு உண்டான பயிற்சிகளை தானே செய்து எந்தவித பிரச்சனைகள் நாம் தங்களை சரி செய்து கொள்ள அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் நமக்கு கால்களுக்கு உண்டான வர்ம சிகிச்சையை பற்றி விளக்கம் அளிக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். பேசுற எல்லாத்துக்கும் கேக்குதுல? காலை வணக்கம். நான் என்னோட வீடியோஸ் உள்ளக்க கொண்டு வரல. கேக்குதுமா? நீங்க எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் உள்ளக்க வந்தேனே உங்க வீடியோஸ் தான் ஆன் பண்ண வைப்பேன். சோ எல்லாரும் நீங்க வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாம் மியூட்ல இருக்காங்க. அன்மியூட் பண்ணணுமா? மியூட்ல இருக்கட்டுமா மேடம்? நீங்க எல்லாருமே வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், போன லாஸ்ட் கிளாஸ் செக்ஷன் போன வாரம் என்னால கிளாஸ்ல என்ட்ரி ஆக முடியாததுக்கு சாரி கேட்டுக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல எனக்கு வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி எனக்கு உள்ளக்க லிங்கிங் எடுத்து உள்ளக்க வர முடியாம ஆயிடுச்சு. சார் பிக்சர்ஸ் மட்டும் போட்டுட்டுருங்க சார். கால்குரிய வர்ம பாயிண்டட் பிக்சர்ஸ் நீங்க போட்டிருந்தீங்கல்ல, அதை மட்டும் போட்டுட்டுருங்க சார் ஸ்கிரீன்ல. யார் யாரெல்லாம் அதுக்கு முந்தின கிளாஸஸ்ல நம்ம சொல்லி கொடுத்த மசாஜிங் பத்தி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? பண்ணவங்க மியூட் எடுத்துட்டு உங்களுடைய டவுட் எது இருந்தா கேளுங்க. ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான் இந்த இது வருது. ஸோ யார் யாரெல்லாம் கால் பாதத்துக்கு இதுக்கு முந்தின கிளாஸஸ்க்கு இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் வந்திருந்தீங்களோ அவங்கெல்லாம் பாதத்துக்கு மசாஜிங் கொடுத்து சொல்லி கொடுத்துருந்தோம். அதை யார் யாரெல்லாம் செஞ்சிருந்தீங்களோ அவங்க உங்களுடைய டவுட் எது இருந்தா ஃபர்ஸ்டே கேட்டுருங்க. ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான் இப்ப இதுவும் செய்ய போறோம். யார் யார் பிராக்டிஸ் பண்ணீங்க? யாருமே பிராக்டிஸ் பண்ணலையா கால் பாதத்துக்கு மசாஜிங்? பண்ணிட்டு இருக்கேம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பண்ணவங்க பண்ணோன்னு சொல்லி கையவாத காமிங்க. எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் இதுவும். அது உங்களுக்கு கரெக்டா செய்ய வரல எதுவும் டவுட் இருந்தாங்கன்னா இது செய்யும் போதும் தப்பா போயிடும். அதனால அதோட தொடர்ச்சி. சோ அதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அதை முடிச்சுட்டு இதை எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துல சீக்கிரம் சொல்லுங்க. மட்டும் சொல்லுங்க மேம். நல்லா இருக்குமா, நான் பண்ணிட்டு தான்மா இருக்கோம். பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, டவுட் இல்ல? டவுட் எதுவும் இல்லம்மா. ஓகே கௌரிமா, வேறவங்க வேற யாருக்கும் டவுட்? டவுட் எதுவும் இல்ல மேம். வெரிகோஸ் வெயின் சொல்லுங்க மேம். थैंक यू கௌரிமா. நீங்க மியூட் போட்டுக்கோங்க. மத்தவங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஹலோ மேம். நிஷியா மேம். மேம் வெரிகோஸ் வெயின் சொல்றீங்களா மேம்? என்ன மேம்? வெரிகோஸ் வெயின் சொல்றீங்களா மேம்? சிகிச்சை. வெரிகோஸ் வெயின் நான் டிசீஸ்க்கு தனியா எடுக்கலமா. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகள்ல இருக்கக்கூடிய செல்ஃப் மசாஜிங் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க இது பண்ணீங்கனாவே உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் குறைய தான் செய்யும்.
வெரிகோஸ் ம். வெயின்ஸ்க்கு தனியா ட்ரீட்மெண்ட் வாரியா பாக்குறதா இருந்தா நான் உங்களை தனியா தான் கன்சல்ட் பண்ணணும், குரூப்ல பார்க்க முடியாது. சோ நீங்க தனியா ஓகே. என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, ஓகே மேம். தேங்க் யூ. ஓகேவா? தேங்க்யூ மேம். இல்ல நம்ம போன கிளாஸஸோட கண்டினியூட்டி, போன கிளாஸ்ல யாருக்கும் டவுட் இருக்கிறவங்க வீடியோஸ் ஓபன் பண்ணி வாங்க. எதுவும் டவுட் கேட்கணும் கேளுங்க. அனுஷியா மேம் நீங்க மியூட் போட்டுக்கோங்க, அன்மியூட்ல இருக்கீங்க. இல்லைன்னா இந்த கிளாஸஸ் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீடியோக்குள்ள வாங்களேன் ப்ளீஸ். வீடியோக்குள்ள வந்தாதான் நீங்க என்ன செய்யறீங்கிறது தெரியும். உங்களுக்கு நீங்க தப்பா செய்ய விடாம நாங்க கரெக்டா செய்யறதுக்குண்டான கரெக்ஷனும் கொடுப்போம். வீடியோஸ்க்குள்ள வாங்க. லேடிஸ் வளையல் மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து கழட்டி வச்சுக்கோங்க. மசாஜ் பண்ணும்போது வளையல் மோதிரம் போடக்கூடாது. அதே மாதிரி யோகா பிராக்டிஸ் பண்ணும்போது வளையல் மோதிரம் போடாம செய்யுங்க. அது எங்களோட அட்வைஸ். கழட்டி வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இந்த கிளாஸ் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அனைவருக்கும் காலை வணக்கம். சார் எனக்கு பிக்சர் வரல சார். ஒரு நிமிஷம். சரி சார். ஓகே, நம்ம கால் பாதத்துக்கு போன ட்ரிக் செஞ்சோம்ல, அது எல்லாரும் எனக்கு ஒருக்க செஞ்சு காமிங்க. என்னென்ன பண்ணோம், பாதத்துக்கு எங்க காமிக்கணும் செஞ்சு காமிங்க. அதோட கண்டினியூட்டியும் உங்க கால் முட்டிக்கு அடுத்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடும். கால் பாதத்தை காமிங்க. எல்லாருமே வர்றீங்க, எனக்கு உங்க முகம் தெரியக்கூடாது, உங்க கால் பாதம் தெரியணும். மொபைல கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க மேம். சார் வந்துச்சு சார் பிக்சர். தேங்க்யூ சார். எல்லாருமே வீடியோஸ்க்குள்ள வாங்க. வந்துட்டு உங்களுடைய கால் பாதம் தெரியுற மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க மேம். வளையல் மோதிரம் கழட்டி வச்சிருங்க. மசாஜ் பண்ணும்போது போட்டீங்கன்னா உங்க ஸ்கின்ல இருந்து மோதிரம் இழுத்து கிராசஸ் வரும். உங்க கைக்கு இல்லைன்னா உங்க காலுக்கு பிரச்சனை வரும். முடிஞ்ச அளவுக்கு வளையல் மோதிரம் கழட்டி வச்சிருங்க. கால் பாதம் எனக்கு தெரியற அளவுக்கு மொபைலை கீழே டவுன் பண்ணுங்க. முருகேசன் சார் எனக்கு சீலிங், உங்க சீலிங் தான் தெரியுது, ஃபேன் தான் தெரியுது, கீழே டவுன்லோட் பண்ணுங்க, டவுன் பண்ணி வைங்க உங்க கால் பாதம் தெரியுற மாதிரி. உங்களுடைய கால் பாதம் தெரியுற மாதிரி கீழே இறக்கி வச்சுக்கோங்க மொபைல்ல. ஓகே, கால் பாதத்துக்கு செஞ்சு காமிங்க. பாதி பேர் தான் செஞ்சு காமிக்கிறீங்க, அது தெரியுது. நிறைய பேரோட தெரியல. கால் பாதத்துக்கு எப்படி நடுவுல எப்படி புஷ் பண்ணி செய்யறது. எஸ், கரெக்டா பண்றீங்க, பண்ணுங்க. இஸ்மாயில் சாருடைய மொபைல்ல 2 பேர் பண்றீங்க. கொஞ்சம் பின்னாடி நீங்க 2 பேர் தள்ளி உட்கார்ந்தீங்கன்னா 2 பேர் கால் பாதம் நல்லா தெரியும். மொபைலுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு கால் பாதம் நல்லா தெரியும். முருகேசன் சார் உங்களுடைய ஃபேன் சீலிங் தான் தெரியுது, நீங்க தெரியல. சோ போன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க முருகேசன் சார். கால் பாதத்துக்கு எண்ணெய் கம்மியா வச்சுக்கோங்க. அதிகமா போட்டீங்கன்னா வலிக்கிறோம், பார்த்து செய்யுங்க. அனுஷியா மேம் எனக்கு உங்க கால் பாதம் தெரியணும், உங்க முகம் தெரியக்கூடாது. கீழே மொபைல டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே டவுன் பண்ணி வைங்க உங்க பாதம் தெரியுற மாதிரி. எஸ். ஜெயா மேம் எனக்கு உங்க வீட்டுல இருக்கிற ஃபேன் சீலிங் ஃபேன் தான் தெரியுது, நீங்க தெரியல. எனக்கு உங்க கால் பாதம் தெரியுற அளவுக்கு கீழே நல்லா இறக்கி வைங்க மொபைல் கேமராவை. திரும்ப சொல்றேன், வளையல் மோதிரம் போட்டுருக்கோங்க. வளையல் மோதிரம் கழட்டி பக்கத்துல வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாருமே பாதத்துக்கு பண்றது கரெக்டா பண்றீங்க. திரும்ப சொல்றேன், வளையல் மோதிரத்தை கழட்டி பக்கத்துல வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வளையலையாவது கழட்டிடுங்க. வளையல் போட்டுட்டு பண்ணாதீங்க.
பெருமாள் ஐயா, எனக்கு உங்க கால் பாதம் தெரியல, உங்க தலைக்கு மேல இருக்கிற வானம் தான் தெரியுது. நல்லா கால் பார்த்து கீழே இறக்கி வைங்க. சோ போன இன்னும் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஜெயாமா, இப்ப உங்க தலை தெரிய ஆரம்பிச்சிருக்கு, உங்க கால் பாதம் தெரியல, கீழே இறக்குங்க. நீங்க செய்ய போறது கால் பாதத்துக்கு. சோ பாதம் தான் எனக்கு தெரியணும். ஓகே, சூப்பர். எல்லாரும் கால் பாதத்துக்கு நல்லா பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் முடிச்சிட்டீங்கன்னா உட்கார்ந்துருங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்துருவோம். கால் பாதம் முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி உங்க கையை மட்டும் காமிங்க. ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் கையை காமிங்க. இல்லைன்னா முடிச்சு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் மட்டும் காமிங்க. முடிச்சவங்க கையை மட்டும் அசைங்க, போதும், நான் பாத்துக்கிறேன். ஓகே, எனக்கு உங்க கால் பாதம் தெரியற மாதிரியே கேமரால வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க கால் பாதம் தெரியும் எனக்கு. இப்ப ஸ்கிரீன்ஸ் பாத்துக்கோங்க. பிக்சர் பாத்துக்கோங்க எல்லாருமே. நம்மளுடைய வர்ம பாயிண்டட் குறிய பிக்சர். கால் முட்டிக்கு வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சோ எல்லாரும் கால் குத்துக்கால் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மூட்டு வர்மம். இந்த பிக்சர்ல இருக்கிறபடி உங்களுக்கு 1 2 3 சொல்றேன். பிக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யறதுக்கு வாங்க. மூட்டு வர்மம் ஃபர்ஸ்ட் ஒன், சந்தி வர்மம், சிரட்டை வர்மம், மொழி பொருந்து வர்மம், அசைவு திரிகண்ணு வர்மம், பதைப்பு வர்மம், நாய்த்தலை வர்மம். மொத்தம் 7 வர்ம பாயிண்ட். இதுல முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கால் முட்டிக்கு ஃபுல்லா. சோ உங்க கால் முட்டிக்கு பண்ணக்கூடிய வர்ம பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னு முட்டு வர்மம். அது எங்க இருக்கு? கால் முட்டில இருக்கு. பேண்ட் போட்டிருக்கிறவங்க பேண்ட்டுக்கு மேலேயே கூட காமிச்சுக்கோங்க. அடுத்து கூட செய்யுங்க. இல்ல உங்களால தூக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தூக்கி காமிங்க. சாரி கட்டினவங்களும் மேல தூக்க முடியும் அப்படின்னா உங்க முட்டி வரைக்கும் கொஞ்சம் தூக்கி காமிங்க. லேடிஸ் கால் முட்டி என்ன பண்ணணும்? மடக்கி வச்சுக்கோங்க. இது பண்ணும்போது கால் குத்துக்கால்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு முட்டு வந்து நல்லா விரிஞ்சு தெரியும். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து செய்யுங்க. கால் முட்டியை வந்து குத்துக்கால் மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சேர்ல உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காந்து காலை தொங்க விட்டீங்கனாலும் இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கால் மடக்கி உங்களால குத்த வச்சு உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காந்து காலை தொங்க போட்டுக்கோங்க. அந்த பேப்பர் பிக்சர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பேப்பர் பிக்சர்ஸ் ஸ்கிரீன் அப்டேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மூட்டு வர்மம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய காலுடைய மேல் பகுதியில இருக்கக்கூடியது. உங்களுடைய மூட்டு ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா முட்டியில, அதுல டாப்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் மூட்டு வர்மம். ஸ்ரீ முஷ்ணத்துல இருந்து வர்ற ஐயா, நீங்க என்ன கொஞ்சம் கால் முட்டியில மேல எடுத்துடணும். இன்னும் முட்டியோட மேல பாயிண்ட் இன்னும் கொஞ்சம். அதுதான் தலைப்பகுதி தான். மூட்டோட தலைப்பகுதியில தான் மூட்டு வர்மம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரெக்ட். அந்த இடத்துல வந்து 2 கையோட கட்டை விரல் இல்லைன்னா 2 கையோட ஆள்காட்டி விரல் எது உங்களுக்கு வைக்கிறதுக்கு தோது இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த இடத்துல நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். 2 கையும் வச்சு யூஸ் பண்ணி 2 கையும் வச்சு யூஸ் பண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். 4 விரல் கிடையாதுமா, நம்மளுடைய கட்டை விரல் இல்லைன்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரல் வச்சு பண்றோம். முட்டியை மடக்கி வச்சு பண்ணுங்கய்யா. முட்டியை மடக்கி வச்சுக்கோங்க. குத்துக்கால் மாதிரி மடக்கி வச்சு பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. குத்துக்கால் மாதிரி வைக்கணும். அந்த மாதிரி வைங்க. அப்படி இல்லைன்னா சேர்ல உட்காந்து காலை தொங்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு செய்யறது ஈஸியா இருக்கும். இப்படி காலை மடக்காதீங்க. குத்துக்கால் வைக்கிற மாதிரி மடக்கி வைங்க. சம்பளம் போடுற மாதிரி போட்டீங்கன்னா செய்ய வராது. சதீஷ்குமாரியா? எஸ், அப்படிதான் கரெக்டியா. அப்படி வச்சீங்கன்னா தான் முட்டு வந்து உங்களுக்கு நல்லா விரிஞ்சு தெரியும். உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன பண்றோம்? அதுக்கு கீழே வருது. ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கீங்களே லக்ஷிதான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கால் எப்படி மடக்கி வைக்க கூடாதுயா, குத்துக்கால் வைக்கணும். ஒரு கால் வந்து பாதம் தரையில வச்சு முட்டியை தூக்கி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி காலை வச்சு செய்யுங்க.
சுப்பிரமணியன் சார் உங்களுடைய கால் எனக்கு தெரியல, நீங்க தான் தெரியுறீங்க. மொபைல் கேமரா கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. அடுத்தது நம்மளுடைய முட்டி பகுதியில இருந்து சைட்ல சந்தி வர்மம், சிரட்டை வர்மம் சொல்லிட்டு நடு சிரட்டை வர்மம்ங்கிறது நடுவுல நம்ம சிரட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய கால் முட்டியும் என்னாகும், சிரட்டை கவுத்தி போட்ட மாதிரி முட்டி இருக்கும். சோ நடு பகுதி வந்து முட்டியோட நடு பகுதி சிரட்டை வர்மம் சொல்றது. சைட்ல இருக்கிறது வந்து சந்தி வர்மம் சொல்லி பேரு. சைட்லனா அதாவது முட்டியோட வெளிப்பகுதி, அந்த இடம் சிரட்டை வர்மம். சுப்பிரமணியன் சார் கரெக்டா தான் உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப கரெக்டா உங்க கால் முட்டி தருது, உட்காந்துக்கோங்க. முட்டியோட நடு பகுதி சிரட்டை வர்மம். சார் கீழே வரையும் கொண்டு போறாங்க லட்சுமி சார். நடு பகுதி முட்டியோட நடுப்பகுதியை மட்டும் தொடுங்க. இப்படி மசாஜிங் பண்ணக்கூடாது. முட்டியோட நடுப்பகுதியை மட்டும் 2 கட்டை விரல் இல்லைன்னா ஆள்காட்டி விரலை வச்சு டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா முடியோட நடு பகுதி 2 கட்டை விரலையும் ஒட்டி ஒட்டி வைங்க. நடு பகுதி நல்ல சிவம் சார். கரெக்ட். அப்படிதான் கொண்டு வந்து 2 கட்டை விரல் வந்து முட்டியோட நடுப்பகுதியில வச்சு ஒரு லேசா அழுத்தம் கொடுங்க. அவ்வளவுதான், அழுத்தம் கொடுங்க. மேல இருந்து கீழே எல்லாம் அசைக்க கூடாது. ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த பாயிண்ட மட்டும் வச்சு பிரஷர் கொடுக்கணும். முட்டியை ஃபுல்லா மசாஜ் பண்றது இதுல பண்ணக்கூடாது. நடு பாயிண்ட்ல மட்டும் வச்சு ஒரு 3 தடவைல இருந்து 5 தடவை ஒரு பிரஷர் கொடுங்க, உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். பெருமாளையா எனக்கு உங்க கால் தெரியல, உங்க முகம் தான் தெரியுது. கொஞ்சம் கீழே இருக்குங்க போன. சைடு ரோடெல்லாம் காமிக்கிறீங்க, கீழே காமிங்க, உங்க காலை காமிங்க. நல்லா அந்த நடு பகுதியில தரணும். சைடு வந்து என்னன்னா முட்டியோட வெளிப்பகுதி, முட்டியோட உள் பகுதி பக்கம் போகாதீங்க. முட்டியோட வெளிப்பகுதியில தான் சந்தி வர்மம் இருக்கு. இப்ப வலது கால் பண்றீங்கன்னா உங்களுடைய முட்டியோட வலது பக்கத்துல சைடு சிரட்டை வர்மம் பண்ணீங்களா அதுக்கு சைட்ல அப்படியே பாயிண்ட்டுக்கு வாங்க. ஒரு இடத்துல மட்டும் அழுத்தம் கொடுங்க. முட்டியை ஃபுல்லா அழுத்தம் கொடுக்காதீங்க. ஒரு பாயிண்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் அழுத்தம் கொடுங்க. அடுத்தது சிரட்டை வர்மம் தான் நடு பாயிண்ட். அதுல இருந்து 4 புள்ளி கனெக்ட் பண்ணீங்கன்னா சந்தி வர்மம் வரும். சந்தி வர்மத்துக்கு அடுத்தது வந்து என்ன வரும்? சந்தி வர்மமே 2 மேல சந்தி வர்மம் 2 பாயிண்ட் வரும். சிரட்டை வர்மத்துக்கு மேல 2 பாயிண்ட் சந்தி வர்மம் வரும். கீழே அதே மாதிரி 2 பாயிண்ட் 5 போட்டிருப்பேன். திரிகன் வர்மம் சொல்லிட்டு வர்றது கீழே வர்றது. அப்படியே 2 எஸ் கரெக்ட். அந்த இடம் தான் கரெக்ட்மா. ஆமா கரெக்ட். ரெட்மீன் பேர் போட்டிருக்கிறவங்க ஆமா பிங்க் கலர் செவர் பெயிண்ட் அடிச்சுக்கல உங்களோட இதுல இருந்து அவங்க கரெக்ட். பெருமாள் ஐயா கீழே இறக்குங்க, அவங்க காலை காமிங்க. அந்த இடம் கிடையாதுயா, அதுக்கு மேல இருக்கிறதா சிரட்டை வர்மம். இன்னும் நடுவுல போங்க, இன்னும் கொஞ்சம் மேல. அதுதான் சிரட்டை வர்மம். இன்னும் நடுவுல கொண்டு வாங்க. சைட்ல கொண்டு போயிட்டீங்க, சந்தி வர்மத்துக்கு போறீங்க. அது சிரட்டை வர்மம். அந்த பாயிண்ட்ல இருந்து சைட்ல வர்றதுதான் சந்தி வர்மம். 2 பக்கமும் சைட்ல வரும், அது சந்தி வர்மம். 2 பக்கமும் அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா கரெக்ட்மா நீங்க. நல்ல சேம் சார் கரெக்ட். அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி வாங்க. கீழே இறக்கி வந்தீங்கன்னா திரிகன் வர்மம் வந்துருவீங்க. இன்னும் கொஞ்சம் கீழே சைட்ல இன்னும் கையை விரல தள்ளி தள்ளி வைங்க, வெளியே கொண்டு வாங்க 2 விரலையும். கரெக்ட். இது திரிகன் வர்மம். லட்சுமண் சார் கை விரல இன்னும் விரிச்சு வைங்க, தள்ளி தள்ளி வைங்க, ஒட்டி வைக்காதீங்க. சிரட்டை வர்மம் 2 இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தி வைக்கணும். கரெக்டியா? சுப்பிரமணியன் சார் கரெக்ட். சிரட்டை வர்மம் நீங்க காமிக்கிறது கரெக்ட். கை தரையில உட்கார்ந்துக்கோங்க, முட்டியை மடக்கி தரையில உட்காருங்க. விஜயராணி மேம் கரெக்டா செய்றீங்க. இன்னும் கையை தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. கரெக்ட். அது சிரட்டை வர்மம். சிரட்டை வர்மத்துக்கு சைட்ல கொண்டு வாங்க. இஸ்மாயில் சார் கரெக்டா பண்றீங்க சார். மேம் நீங்களும் கரெக்டா பண்றீங்க. கையில கொஞ்சம் சைட்ல விரல விரிச்சு வச்சுக்கோங்க. சதீஷ் சார் கரெக்ட். அனுஷா மேம் எனக்கு உங்க முட்டி தெரியுற மாதிரி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் மொபைல் டவுன்லோட் பண்ணி கீழே இறக்கிக்கோங்க. தேங்க்யூ மேம். அது கரெக்ட். அதுதான் திரிகன் வர்மம் மேம். ரெட்மி மேம் அதுதான் திரிகன் வர்மம் கரெக்ட். பெருமலையா என்ன பண்றீங்க? போனை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இறக்கி வைங்க. எனக்கு தெரியல, உங்க முட்டி தெரியல, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. ஓகே.
கரெக்ட்யா. அது வந்து நடு பாயிண்ட் வந்து சிரட்டை வர்மம், அதோட சைட் பாயிண்ட் வந்து திரிகன் வர்மம் வரும். அடுத்த பாயிண்ட் போயிருமா? அடுத்தது 7வது பாயிண்ட் முட்டிக்கு அடியில வர்றது. கடைசி பாயிண்ட் முட்டிக்கு கீழே லாஸ்ட் அந்த பள்ள மாதிரி வரும் பாத்தீங்களா? கரெக்ட் ரவிசுந்தர் சார், கரெக்ட். அந்த இடம் தான், அந்த இடம் தான் ஐயா. கரெக்ட். நல்ல சிவம் சார், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. கரெக்ட். மேம் கரெக்ட் மேம். ரெட்மி மேம் கரெக்ட். லெக்ஸிதா சார், இன்னும் கொஞ்சம் கை மேல ஏத்திக்கோங்க. கரெக்ட் கரெக்ட். இப்ப கரெக்ட், இப்ப கரெக்ட். ஐயா ஒவ்வொரு காலுக்கா செய்யுங்க. 2 காலையும் மடக்கி பிடிச்சீங்கன்னா பின்னாடி சாஞ்சிருவீங்க. சுப்பிரமணியா ஒவ்வொரு காலுக்கா பண்ணுங்க. உங்களுடைய நடுவரல் வச்சிருக்கிற இடம் கரெக்டியா? கரெக்டியா? அந்த இடம் தான், அந்த பள்ளம் தான். முட்டியை மடக்கி வச்சுக்கோங்க. மேம் இஸ்மாயில் மேம், நீங்க கீழே இன்னும் கொஞ்சம் இறக்கி வைங்கம்மா. கையை இன்னும் கீழே இறக்குங்க, நல்லா இறக்குங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அதுதான் கடைசி முட்டியில இருக்கக்கூடிய கடைசி பாயிண்ட். கரெக்ட். விஜயராணி மேம் நீங்க கரெக்ட். சதீஷ் சார் கரெக்ட் சார். ஓகே. அந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு 30 செகண்ட் ப்ரெஷர் கொடுங்க. அது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். நடக்கும்போது யார் யாருக்கெல்லாம் கால்வலி வரும்போது கிராக் கிராக்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்டுக்கு இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வருது. அந்த இடத்த வந்து 30 செகண்டாவது நம்ம என்ன பண்ணணும், கை கட்டை விரல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சரி. விஜயராணி மேம் இன்னும் கொஞ்சம் கீழே நடுவுல கொண்டு வாங்க. 2 விரல் தனித்தனியா வச்சிருக்கீங்களா, 2 விரலையும் ஒட்டி வைங்க. இன்னும் கொஞ்சம் இறக்குங்க கீழே. ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 2 ஜாயிண்ட் ஒட்டுற மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பல்ல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங் கேட்ல கேட் 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு குட்டியா ஒரு இன்பேலன்ஸா ஒரு ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு பல்ல மாதிரி அந்த இடத்துல ஃபீல் ஆகும் தொட்டிங்கன்னா. அதுதான் நம்மளுடைய முட்டியோட முக்கியமான பாயிண்ட். அந்த முட்டில இருந்து தான் சத்தம் வரும். நம்ம நடக்கும்போது நம்ம கால் முட்டில தேய்மானம் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர்ஸ், அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு அந்த இடத்துல தான் சத்தம் வரும். அந்த இடம் தான் முக்கியமான பாயிண்ட். அந்த இடத்துல ஒரு 30 செகண்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இஸ்மாயில் சார் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க. முட்டி மேல வச்சிருக்கீங்க கையை, இன்னும் கொஞ்சம். கரெக்ட். ஓகே கரெக்ட். அடுத்தது கையை மெதுவா நவட்டி விட்டுக்கோங்க. கால் முட்டிக்கு பின்னாடி பண்ண போறோம். இப்ப கால் முட்டிக்கு பின்னாடி பண்ணும்போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காலை நேரம் நீட்டிக்கணும். காலை நேரம் நீட்டிக்கோங்க. காலை நீட்டி நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ், காலை நீட்டி மடக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை நீட்டிக்கோங்க. நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மடக்கி நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் முட்டிக்கடியில கை வைக்கணும். இன்னொருக்கு எல்லாருமே பேப்பர்ல இருக்கிற இது பேப்பர் பிக்சரை பார்த்துக்கோங்க. பேப்பர் பிக்சர் பார்த்துக்கோங்க. அதுல 3 பாயிண்ட் இருக்கும். முட்டிக்கடியில இருக்கிறது 4, 6 2 வர்ம பாயிண்ட். ஆனா 3 இடத்துல இருக்கும். 6ங்கிறது வந்து நம்மளுக்கு 2ஆ பிரிஞ்சு வரும். அதனால 3 இடம் சொல்லணும் நம்ம. மொழி பொருத்து வர்மம், பதைப்பு வர்மம். மொழி பொருத்து வர்மம்ங்கிறது முட்டிக்கடியில நடுவுல இருக்கிற பாயிண்ட். இப்ப நீங்க காலை நீட்டி மடக்குனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பல்ல விழுது பாத்தீங்களா, அதுதான் மொழி பொருத்து வர்மம். அதுக்கு அடுத்தது வந்து பதைப்பு வர்மம் சொல்லிட்டு 6வது வந்து அந்த வர்மத்துல இருந்து ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா சைட்ல வர்றது, முட்டியோட சைட்ல ஜாயிண்ட்க்கு வர்றதுதான் பதைப்பு வர்மம். பிக்சர் பார்த்துக்கிட்டீங்களா? காலை நேரா நீட்டிக்கோங்க. நேரா நீட்டிக்கோங்க. எந்த முட்டிக்கு பண்றீங்களோ அந்த முட்டியை நேரா நீட்டி வச்சுக்கோங்க. ஒரு காலுக்கு மட்டும் நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இன்னொரு காலை மடக்கி தொடைக்கடியில சப்போர்ட் கொடுங்க. சாரி, ஒரு காலை நீட்டிட்டீங்களா, ஒரு காலை மடக்கி இன்னொரு அடியில சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த முட்டி கொஞ்சம் தூக்கி கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு அந்த முட்டிக்கடியில பிடிச்சு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். காலை நல்லா நீட்டிக்கோங்க. சுப்பிரமணியன் சார் காலை நல்லா நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு முட்டிக்கு அடியில இல்ல தொடைக்கடியில சப்போர்ட் கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு 2 கையோட 4 விரலும் முட்டிக்கடியில போகணும். 2 கையோட 4 விரலும் முட்டிக்கடியில போயிடணும். 4 4 8 விரல் முட்டிக்கடியில போயிடணும். நம்மளுடைய கை கட்டை விரல் மேல இருக்கணும். ஓகே, முட்டிக்கடியில கை வச்சிட்டீங்களா? 4 விரலையும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த 4 விரலை வச்சு உங்க முட்டிக்கடியில சும்மா லைட்டா ஒரு தேய்ச்சி அந்த இடத்துல ஃபுல்லா ரத்த ஓட்டத்தை கொடுங்க. 4 விரலையும் வச்சு கரகரன்னு முட்டிக்கடியில கை வச்சு தேய்ச்சி விடுங்க. எப்படி தேய்க்கனாலும் தேய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அழுத்தம் இல்லாம ரத்த ஓட்டம் மட்டும் போற அளவுக்கு கரகரன்னு சூடு பறக்கிற அளவுக்கு முட்டிக்கடியில தேய்ச்சி விட்டுக்கோங்க. சும்மா எண்ணெய் தேய்ச்சி தேய்ப்பீங்களா அது மாதிரி கரகரன்னு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு 5 செகண்ட்ஸ் தேய்ச்சா போதும். தேய்ச்சி விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு உங்களுடைய நடுவிரல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆள்காட்டி விரல் எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நடுவிரல் இல்லைன்னா ஆள்காட்டி விரல். திரும்ப சொல்றேன், வளையல் போட்டுக்கோங்க, வளையல கழட்டி வச்சுக்கோங்க. நடுவிரல் இல்ல ஆள்காட்டி விரல் எடுத்துக்கிட்டு முட்டியோட நடு பகுதி கரெக்டா கையை வச்சு பாருங்க. முட்டியோட நடு பகுதியில ஒரு ஜவ்வு பள்ளம் மாதிரி இருக்கும். நடுப்பகுதி ஜவ்வு வீங்கின மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் முட்டிக்கடியில கை வச்சீங்கன்னா. ஆனா அது வீக்கம் கிடையாது, ஜவ்வோட அமைப்பு அது. ஆனா அது அப்படி தூக்கி பல்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். காலை நேரம் நீட்டிட்டு 2 கையோடைய ஆள்காட்டி விரல் இல்லைன்னா நடுவிரல் எடுத்துக்கோங்க. 2 கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டா 2 கையும் 2 விரல்லையும் ஆள்காட்டி விரல், நடுவிரல் எது உங்களுக்கு வசதியை எடுத்து அந்த 2 விரலுடையும் ஒட்டின பகுதியை நடு முட்டிக்கடியில கொண்டு வந்து வைங்க. உள்ளக்க பல்கியா முட்டிக்கு அடியில கை வச்சு பாருங்க. ஒரு பல்ஜிங் மாதிரி வீங்கின மாதிரி நடுவுல சதை தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளுடைய முட்டிக்கடியில இருக்கக்கூடிய அதுதான் ஜெல்லு. அந்த ஜெல் தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதோட அமைப்பே அப்படிதான், அது வீங்கல. அந்த இடத்துல கை வச்சு மைல்டா ஒரு அழுத்தம் கொடுங்க. பிடிச்சு அமுக்கி தேய்ச்சிடாதீங்க, வலிக்கும். மைல்டா ஒரு அழுத்தம் கொடுங்க. சூடாகிற அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுங்க, போதும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் மொழி பொறுத்து வர்மம். அதுக்கு பேர் தான் மொழி பொறுத்து வர்மம். எத்தனை செகண்ட்மா வச்சிருக்கணும்? ஜஸ்ட் உங்களுக்கு 10 செகண்ட் வச்சிருங்க, போதும். அடுத்த பாயிண்ட் சைடுல 2 முட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துடைய சைடு பகுதி பாருங்க. ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். 2 பக்கமும் ஒரு குட்டி குட்டி பள்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும். தொட்டு பாருங்க. 2 கையும் தனித்தனியா வச்சுக்கோங்க. தனித்தனியா வச்சுட்டு அதுக்கு ஆள்காட்டி விரல் சரியா இருக்கும். 2 கையோட ஆள்காட்டி விரலையும் வச்சு தனித்தனியா வச்சு அந்த ஜாயின்ல கொண்டு போய் வைங்க. 2 ஜாயின்லயும் பள்ளம் மாதிரி இருக்கும், கவனிச்சு பாருங்க. சார் அது முட்டிக்கு அடியில நான் எடுக்க சொல்றேன். முட்டிக்கு அடியில சைட்ல வரும். நீங்க முட்டியோட சைடு பகுதியே கொடுக்குறீங்க. முட்டிக்கு அடியில இருக்கிற சைடு பகுதி பதைப்பு வர்மம்னு சொன்னேன்ல, அந்த இது பிக்சர்ல வர்றது 6வது பாயிண்ட். பதைப்பு வர்மம் முட்டிக்கு அடியிலேயே சைட்ல 2 பள்ளம் மாதிரி இருக்கும். அதை தொட்டு பாருங்க, ஜாயிண்ட். அந்த இடத்துல உங்களுடைய எந்த விரல் ஆள்காட்டி விரல் வச்சா சரியா இருக்குன்னா ஆள்காட்டி விரலை வச்சு ப்ரெஷர் கொடுங்க. 2 பக்கமும் தனித்தனியா கை வச்சுக்கோங்க சார். லக்ஷ்மிதா சார், ஒரு முட்டி பக்கம் ஒரு கையும் இன்னொரு முட்டியோட இன்னொரு சைடு ஒரு கையும் வச்சுக்கோங்க. சார் செய்யுங்க, கரெக்டா தான் செய்றீங்க. நடுவிரல் யூஸ் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் கீழே ஆள்காட்டி விரல் இன்னும் கொஞ்சம் உள்ளக்கு கொண்டு போங்க சார். உங்களை நீங்க போன்ல பாருங்க, கரெக்டா இருக்கும். நீங்க செய்யறவங்க அத்தனை பேரும் உங்களை நீங்களே போன்ல பாருங்க, உங்க போஸ்டர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்ட் சார். உங்களுடைய ஆள்காட்டி விரலை மட்டும் வச்சு அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. நல்லா செய்யும் சார். சைட்ல இருக்கிற பாயிண்ட் கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. ஆள்காட்டி விரலை மட்டும் வச்சு அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. இதுக்கு 30 செகண்ட் வரையும் கொடுக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு 30 செகண்ட் நீங்க ப்ரெஷர் கொடுக்கலாம். நடுவுல இருக்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம 10 செகண்ட் கொடுக்குறோம். மற்ற எல்லா இடத்துலயும் 20 செகண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டோட்டலா முட்டிக்கு முன்பகுதியிலையும் பின்பகுதியும் எண்ணெயை வச்சு உங்க மசில்ஸை நல்லா புஷ் பண்ணி மசாஜ் பண்ணணும். எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம்.
டயக்ராம்ல வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழேயே காமிக்குது. ஆனா நீங்க சொல்றப்போ சைட்லன்னு சொன்னீங்க. எது கரெக்ட்டுங்க மேடம்? சைடுல நீங்க கை கொண்டு வாங்கம்மா. சென்டர் பாயிண்ட்டுக்கு சைடுல நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி சைடுல கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா அந்த அமைப்பு கீழ வர்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே மேம். சைடுல பள்ளம்னு சொன்னேன் பாத்தீங்களா? நீங்க கை வச்சு பாருங்க. அது சைடுல கொஞ்சம் கீழ தான் வரும். ஓகே மேம். தேங்க் யூ. ஓகே. இன்னும் கொஞ்சம் கை கீழே இறக்கிக்கோங்கம்மா. நீங்க பண்ற பாயிண்டோட கொஞ்சம் கீழே இருக்குங்க. இப்ப கரெக்டா அந்த சைடுல இருக்கிற பள்ளத்துக்குள்ள வந்து நிக்கிறீங்களா? ஒரு பள்ளமா இருக்கும். முட்டிலேயே எல்லா இடத்தையும் விட அந்த இடம் வந்து பள்ளமா இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு பதைப்பு வர்மம்னு சொல்லி பேரு. சோ இப்ப கையை எடுத்துருங்க. கையை எடுத்துட்டு 2 கையில லைட்டா எண்ணெயை தடவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சம்திங் ஏதாவது தடவிட்டு 2 உள்ளங்கையில நல்லா கையில தடவிட்டு உங்க கால் முட்டி முன்பகுதி பின்பகுதி எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி மசாஜிங் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயை தேய்ச்சி தடவுங்க ஃபுல்லா. முட்டிக்கு மேல நம்மளுடைய தொடைப்பகுதி இருக்கும். அதுல இருந்து முட்டி அடிமுட்டி எல்லாத்துலயும் தடவி விடுங்க. யாரோ மியூட் போடாம இருக்கீங்க. நல்லா சென்சார் மியூட் போடாம இருக்கீங்க. மியூட் போட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேங்க்யூ. எஸ், முட்டியில இருந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு முட்டி சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கால் பாதத்துக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த கிளாஸஸ் வந்து கால் பாதத்துடைய மேல் பகுதியும் 2க்கு நடுவில் இருக்கிற கண்டச்சதை பத்தியும் உங்களுக்கு கிளாஸ்க்கு வரும். கால் பாதத்துக்கு முன்னாடி வருமோ போன கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். அதுவும் குதிங்கால் வருமமும் சொல்லியிருந்தோம். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கால் பாதத்துடைய மேல் பகுதி, அடுத்து கெண்டைச்சதைன்னு சொல்லிட்டு முட்டிக்கும் கால் பாதத்துக்கும் நடுவில் இருக்கிற சதைப்பகுதி இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வரும். என்ன ரீசன் அப்படின்னா, முட்டியை கொடுத்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கால் பாதமும் முட்டிக்கும் கொடுத்து நடுவில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா கிளாஸஸ் எனக்கு எடுக்க முடியும், உங்களுக்கும் புரியும். அதனாலதான் உங்களுக்கு முட்டியை கொடுத்துட்டு இதை கொடுத்தோம். ஏன்னா கால் பாதத்துக்கு அடுத்தபடியே முட்டிக்கு பண்ற வர்மம் தான் ரொம்ப முக்கியமான வர்மம். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாவும் இருக்கும். அதனாலதான் இதை செஞ்சுட்டு அதை செய்யும் போது உங்களுடைய கண்டச்சதை வந்து இன்னும் ரிலாக்ஸ்டா இருக்கும். கண்டச்சதை யார் யாருக்கெல்லாம் டைட்டா இருக்கு அவங்க மட்டும் கையை காமிங்க. சும்மா கையை எப்படி காமிங்க. போன்ல டச் பண்ண வேண்டாம். உங்க கையை மட்டும் தூக்கி காமிங்க. இருக்குல்ல, கெண்டச்சதை நின்றுட்டே வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் கெண்டச்சதை டைட் ஆகும். அதுலதான் வெரிகோஸ் வெயின்ஸும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த முட்டிக்கும் பாதத்துக்கும் செஞ்சீங்கன்னா இந்த கெண்டச்சதை கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதுக்கடுத்து கெண்டச்சதைக்கு வந்து நம்ம வந்து தேய்ச்சி விட்டோம்னா நல்லா இருக்கும். அது அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வரும். ஓகேவா? யாருக்கு இதுல புரியல? முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இவ்வளவுதான் முட்டிக்குண்டான வர்ம பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. யார் யாருக்கு புரியலையோ அவங்க திருப்பி எனக்கு என்னங்கிற டவுட் கேளுங்க. புரிஞ்சவங்க ஓகே, அடுத்த வாரம் இதை செஞ்சு பார்த்துட்டு செய்யுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ லேடிஸ் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்துருங்க. எண்ணெய் தேய்க்கிறத பத்தி அன்னைக்கு என்னென்ன எண்ணெய் தேய்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எண்ணெய் வந்து என்ன பண்ணுங்க, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஸோ தலைக்கு மட்டும் எண்ணெயை வச்சு முழுகிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது. எந்த எண்ணெயும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நல்லெண்ணெய்ய சூடேத்துங்க. சூடேத்தும் போது 2 மிளகு 2 ஒரு பூண்டு போட்டு நச்சு போட்டு ஒரு கிண்ணத்துல வச்சு எண்ணெயை சூடேத்திட்டு அதை ஃபுல்லா தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது கம்பல்சரியா ஜுவல்லரி போடாதீங்க. உங்களுடைய மெட்டி, கொலுசு, மோதிரம், வளையல் போட்டீங்கன்னா நீங்க எண்ணெய் தேய்க்கும் போது உங்க ஸ்கின்ல வந்து கிராஷஸ் விழும், ஸ்கின்னை கிழிச்சு விட்டுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உங்க அசசரிஸ் எல்லாம் கழுவுறக்கு கழட்டி வச்சுருங்க. நல்லா சிவன் சார், உங்க கால்ல என்ன பிரச்சனை? மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. மேடம் ஃபுட்பால் விளையாண்டாரு. கால் வந்து கபடி கபடி விளையாடும் போது கால் சுளுக்க தான் செஞ்சிருக்கா இல்ல வேற எதுவும் ஃபிராக்சர்? இல்லைங்க, ஜவ்வு வந்து இந்த சைடுல நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஜவ்வே விட்டுருச்சுங்க. கால் இப்படி வந்து இப்படி நின்னோம்னா இந்த பக்கம் இப்படி கீழே போயிற மாதிரி ஆயிடும். ஆமாங்க, ஜவ்வு ஃபுல்லா உள்ள விட்டுருக்குங்க. சரி, என்ன ட்ரீட்மெண்ட் பாத்திருக்கீங்க? எத்தனை நாள் ஆச்சு அடி வாங்கி? இப்போ 5 நாள் ஆகுதுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை பிசியோதெரப்பியில போயிட்டு இது பண்ணாங்க. அந்த
இது மாதிரி வச்சு வைப்ரேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் ஹீட் பண்ணி அந்த சூடு பண்ணாங்க. அப்புறம் வீட்டுல வந்து ஒத்தனம் தான் கொடுக்க சொன்னாங்க, ஹீட் ஒத்தனம். எந்த ஊர் சார் நீங்க? நாங்க ஈரோடு. ஓகே. ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி இருக்கா சார் அங்க? இருக்குங்க. அங்க ஃப்ரெண்டே ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் இருக்காரு. பிசியோதெரபி பண்ணீங்களா? ஆஹ் அவரு கொஞ்சம் இங்க டைம் இல்லாதனால அவர்கிட்ட போகலைங்க, இன்னொருத்தருக்கு தான் போனோம். உங்க ஊர்ல ஸ்டேடியம் இருக்கு பாத்தீங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஆமா ஆமா. ஸ்டேடியம். அங்க வந்து சொல்லுங்க. ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ற பிளேயர்ஸ்க்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி. ஓகே. கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கு அவங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. நார்மல் பிசியோதெரபி போகுனீங்கன்னா உங்களுக்கு அடுத்து திருப்பி நடக்கிறதே கஷ்டமாகும், திருப்பி கபடி விளையாட முடியாது. கபடி விளையாடணும்னு ஆசை இருக்கா திருப்பியும்? கண்டிப்பாங்க. என்ன சார்? கண்டிப்பா ஆடணுங்க. யோகா சொல்லி கொடுக்க சொன்னா போய் கபடி விளையாட அவங்கதான் இதுக்கு ரிலீஃப் பண்ணுவாங்க, மத்த யாருக்கு இதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு தெரியாது. கண்டிப்பா. நண்பரே ஒருத்தர் முத்தையன் ஒருத்தர் இருக்காருங்க, ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு தாங்க, அவர்கிட்டயே பண்ணிக்கிறேன். அவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெச் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி விட்டு ஒண்ணு போல இழுத்து நிப்பாட்டி வைப்பாங்க. சோ அதனால நீ அங்க போனீங்கன்னா தான் இதுக்கு ரெமடி. வேற எந்த இடத்துக்கு ஓகே போனாலும் இதுல ஓகே. கிடையாது. அதுவும் ஆர்த்தோ டாக்டர் போனீங்கன்னா அப்படியே உட்கார வச்சிருவாங்க உங்களை. ஆமா ஆமாங்க, அதனாலதான் அங்க போகாம இருக்கிறோம். நீங்க அது ஆசனா தானே? ஆமாங்க, யோகா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு என்ன இப்ப ஆசனாஸ் மூச்சு பண்ண? பயிற்சி இதுக்கு வந்து முழங்கால் காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டி நான் தாடாசனம் செய்யறோம்ல, அது மாதிரி டைட்டா 10 செகண்ட் பிடிச்சிருக்கேன். ஓகே. முட்டியை டைட் பண்ணி 10 செகண்ட் வைக்கிறேங்க. அது ஓகே. பண்ணிக்கலாம். சர்வகாசனம் தான் சார் இதுக்கு ரெமடி. அதே மாதிரி முட்டிக்கு வந்து ஓகே. ஆர்த்தோ இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி போனீங்கன்னா முட்டியை வந்து டைட்டன் பண்ணி பண்றதுக்கு ஒரு ரெஸ்லிங் பேண்ட் கிடையாது, பிளாஸ்டிக்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓ சரிங்க, அந்த முக்கோணம் மேல நின்று பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்குமே அதான்? அது இல்ல சார், நீ கேப் கிடையாது. நீக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல டைட்டா போடுறதுக்கு ஒரு கப் மாதிரி கொடுப்பாங்க. அதை டைட்டா புரியுதுங்க. அதை டைட்டா போட்டு அதுக்கும் ஆங்கிளையும் டைட் பண்றதுக்கு ஆங்கிளுக்கு வந்து சாக்ஸ் போடணும். ஆங்கிள் சாக்ஸ் தனியா வரும், அதை போடுங்க. நீக்கு ஒரு பிளாஸ்டிக் கப் மாதிரி கொடுப்பாங்க, நீ கப். அதை போட்டு டைட்டன் பண்ணிட்டு யோகா பிராக்டிஸ கண்டினியூவா பண்ணணும், எல்லா ஆசனாஸ் பண்ணணும். ஓகே ஓகேங்க. முக்கியமா ட்ரையாங்கிள் சூரிய நமஸ்காரத்துல பண்ணோம்ல அந்த ஸ்ட்ரெச் பண்ணணும். பண்ணி உங்களுக்கு இந்த போஸ்டர்ஸ் அது வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். உங்க முடியை டைட் பண்ணிட்டு நீங்க என்ன ஒர்க் அவுட்னாலும் பண்ணலாம். ஓகே ஓகேங்க. ஓகேவா? தேங்க் யூ சார். ஓகே தேங்க் யூ. ஓகே, குரூப்ல வந்தவங்க எல்லாத்துக்குமே, வீடியோஸ்க்குள்ள வந்தவங்க எல்லாத்துக்கும் தேங்க் யூ. சோ இத கிளாसेस கண்டினியூ மேடம் கேக்குறேன். சொல்லுங்க. மினிஸ்கஸ் ஸ்டார் அதுக்கு என்னங்க மேடம் பண்றது? என்ன மேம்? மினிஸ்கஸ் ஸ்டார்னு சொன்னாங்க எனக்கு. மினிஸ்கஸ் ஸ்டாரா? பேரே புரியாத மாதிரி இருக்கு. அதான் சொன்னாங்க, பட் நான் இப்போ நீ எக்ஸசைஸ் இந்த யோகா எல்லாம் பண்றதுனால கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. முதல்ல கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஆகும், ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் ஆயிடும் மேடம், ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, யோகா எக்ஸசைசஸ் எல்லாம் பண்றதுனால. ஸ்பெசிபிக்கா எதுக்கு பண்றது இல்லைங்க, பட் ஓவரால். நீங்க என்னுடைய போன் நம்பர்ஸ்க்கு உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாத்துக்கிறேன். ஏன்னா நேம் எனக்கு வித்தியாசமா இருக்கு, ஏதோ ப்ரொனன்சியேஷன் தப்பா. சரியா? எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான். சோ நான் இப்போ உங்களுக்கு லிங்க்ல இருக்க நம்பர் தான். சார்ட்ட கேளுங்க, குரூப்ல இருக்கும். சோ எனக்கு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க குணபாலன் சார்ட்ட கேட்டு. ஓகே மேம், थैंक यू. நான் உங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்டு பேசுறேன் மேம். ஓகே மேம், थैंक यू. ஓகேவா? தேங்க் யூ மேம். ஓகே, வேற யாருக்கு எதுவும் இல்லைல டவுட்? நான் கிளாஸ்ல இருந்து லீவிங் எங்கலாமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. தேங்க் யூ சார். ஓகே மேடம், நன்றி. இன்றைய அனைவருக்கும் பாதத்திற்குண்டான போன வாரம் சிறப்பாக வகுப்படுத்தாங்க. இன்று வந்து கால்களுக்கு உண்டான வர்ம சிகிச்சை. அனைவருக்கும் எல்லாருக்குமே பயனுள்ள நிகழ்வாக இருந்திருக்கும். முக்கியமா வந்து வீடியோல வந்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்வா இருந்திருக்கும். ஏன்னா வந்து அவங்க மன திருப்தியோட இன்னைக்கு செஞ்சிருப்பாங்க. ஏன்னா செய்யக்குள்ளாம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து சொல்லக்குள்ள அவங்களுக்கு வந்து நம்ம செய்யறது கரெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே வந்திருக்கும்.
சந்தோஷம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது மாதிரி வந்து ஏன்னா இது வந்து நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறை. எனவே அனைவரும் இந்த பயிற்சி முறைகள் செய்யக்குள்ள, இந்த வீடியோல வந்துட்டு செய்யக்குள்ள உங்களுக்கும் மனநிறைவு ஏற்படும், சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படிங்கிற இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய கால்களுக்கு உண்டான வறுமை சிகிச்சையை வந்து நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி அனைவருக்கும் நல்ல ஒரு புரிதலையும் நல்ல ஒரு சிகிச்சை முறைகளையும் ஏற்படுத்தி கொடுத்த முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க குழுவுல போட்டு தெரிஞ்சீங்க, இல்லைன்னா பர்சனலா அவங்கள்ட்ட குரூப்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். ஏன்னா வந்து இன்னைக்குள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே இந்த கால்வலி பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. அதுக்கு வந்து சிம்பிளா நம்ம வந்து ரெமெடி தேடிக்கலாம். கண்டிப்பாக. அனைவருக்கும் நன்றி மேடம். இந்த நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து சிறப்பாக அழைத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த நல்ல சிவமையா அவர்களுக்கும், தனலட்சுமி அம்மையா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த முத்துமாரேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரு செய்தி, இந்த குழுவுல வந்து யாராச்சும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல காலைச்சக்கரம்ங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல நீங்க இணையலன்னாக்கா இந்த சொல்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்து நீங்க இணைங்க. 9842493585 9842493585 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். 93424 93585 ஓகே நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சார் வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம் சார், பெருமாள் பேசுறேன். வணக்கம் சார், காலையில யோகா காலைல மிக அருமையா மேடம் செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து ஸ்கிரீனை டச்